தென்னிந்தியாவோட பொற்காலம்னா அது சோழ சாம்ராஜ்யத்தின் காலம்தான். அவங்களோட கடற்படை வலிமையாலையும் கலைகளோட செழுமையாலையும் உச்சத்தை தொட்ட ஒரு பேரரசு அது. ஆனா அந்த பேரரசோட அரியணைக்காக நடந்த சூழ்ச்சிகளும் தியாகங்களும் இருக்கே, அது ஒரு தனி காவியம். வாங்க, பொன்னியின் செல்வனோட அடுத்த அத்தியாயத்துக்குள்ள நாமளும் பயணிக்கலாம். சோழ சாம்ராஜ்யத்தோட அரியணைங்கிறது வெறும் சிம்மாசனம் மட்டும் இல்ல, அது ஒரு மாபெரும் பேரரசோட அடையாளம். இப்போ அந்த அரியணையே ஆட்டம் கண்டு நிக்குது. வாரிசில்லன்னு தெரிஞ்சதும் அத கைப்பற்ற பல சூழ்ச்சிகள் நடக்குது. இந்த பெரிய மர்மத்தோட முடிச்சு அவிழும்போது சோழ தேசத்தோட தலைவிதியே மாறப்போகுது. இந்த கதையே ஒரு பெரிய பேரழிவுல இருந்துதான் தொடங்குது. சோழ சாம்ராஜ்யத்தை ஒரு உலுக்கிய அந்த புயலுக்குள்ள நாமளும் போய் பாப்போம் வாங்க. கோடிக்கரை கடற்கரைய பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரியே இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் வெள்ளம், வேரோட சாஞ்ச மரங்கள், கூரையே இல்லாத வீடுகள். அந்த இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி அவ்ளோ பெரிய சோழ தேசமே நிலைகுலைஞ்சு போயிருந்தது. இந்த அழிவுக்கே உச்சகட்டம்னா அது இந்த செய்திதான். மக்கள் அவ்வளோ நேசிச்ச ஒரு இளவரசன் போர்க்களத்துல மட்டும் ஜெயிக்கல, மக்கள் மனசையும் ஜெயிச்ச நம்ம பொன்னியின் செல்வன் இப்போ இல்லன்னு ஒரு செய்தி வருது. சிம்மாசனத்தையே குறிவச்சு காத்துக்கிட்டு இருந்த சதிகாரர்களுக்கு இது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கும். ஆனா அந்த புயல் அடங்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரகசியம் கரையில ஒதுங்குச்சு. இங்கிருந்துதான் கதை ஒரு புது திசையில பயணிக்க ஆரம்பிக்குது. கடலோட சீற்றத்திலிருந்து தப்பிச்ச அருள்மொழிவர்மன் உடம்பெல்லாம் கொதிக்கிற காய்ச்சலோட கரையில ஒதுங்குறார். அவரை காப்பாத்துறது கடலையே தாம் வீடா நினைச்சு வாழற அந்த தைரியமான படகூட்டி பெண் பூங்குழலி. இது யாருக்குமே தெரியக்கூடாத ஒரு மாபெரும் ரகசியத்தோட தொடக்கம். சூடாமணி விகாரம், இந்த கதையில இது ரொம்ப முக்கியமான இடம். இது வெறும் மடம் மட்டும் இல்லைங்க, அரசியல் சூழ்ச்சிகள் ஏதோ நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பு கோட்டை. இளவரசனை மறைச்சு வச்சு காப்பாத்த இதைவிட ஒரு சரியான இடம் இருக்கவே முடியாது. இங்கதான் இளவரசி குந்தவையோட ராஜதந்திரம் வெளிப்படுது. அவங்க சும்மா ஒரு இளவரசி மட்டும் இல்ல, ஒரு தேர்ந்த அரசியல் சதுரங்க ஆட்டக்காரி. தன் தம்பி உயிரோட இருக்கிறது சதிகாரர்களுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது. அவனை பாதுகாப்பா வச்சு சரியான நேரத்துல வெளிக்கொண்டு வரணும். இது குந்தவையோட ஒரு பக்காவான திட்டம். சரி, இளவரசரோட கதை இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம கவனத்தை கதையோட இன்னொரு நாயகன், அந்த துணிச்சல்கார வந்தியத்தேவன் பக்கம் திருப்புவோம். அவனோட பயணம் இந்த சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. வந்தியத்தேவனோட பயணத்தை நினைச்சா நம்பவே முடியாது. கடல்ல இருந்து தப்பிச்சு காடு மலைன்னு எல்லாத்தையும் கடந்து எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரே ஒரு முக்கியமான செய்தியோட தஞ்சாவூரை நோக்கி போறான். அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அவன் மட்டும் பிடிபட்டா சோழ தேசத்தோட எதிர்காலமே கேள்விக்குறிதான். இந்த ஒரு வரிதான் சோழ சாம்ராஜ்யத்தோட எதிர்காலமே. இந்த செய்தி மட்டும் சரியான நேரத்துல சரியான ஆள்கிட்ட போய் சேரலன்னா அரியணை கை மாறிடும். அவ்வளோதான். இளவரசன் இல்லன்னு ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகாரத்தோட நிழல்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற சதிகாரர்களை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். அரியணைக்கான போட்டி யாருக்குன்னு இங்க தெளிவா தெரியுது பாருங்க. ஒரு பக்கம் சோழர்களோட புலிக்கோடிக்கு கீழே பேரரசரோட மகன்களான ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சதியோட இருட்டுல சதிகாரங்க முன்னிறுத்துற மதுராந்தகன் நிக்கிறான். இந்த சதிக்கு பின்னால இருக்கிறது இந்த 3 பேர் தான். பழுவேட்டரையரோட அதிகாரம், நந்தினியோட பழிவாங்கிற தந்திரம், அப்புறம் மதுராந்தகனோட அரியணை ஆசை. இந்த 3 ஒன்னு சேர்ந்து சோழ சாம்ராஜ்யத்துக்கே எதிரா ஒரு பெரிய வளைய பின்னுது. இதுதான் அவங்களோட கணக்கு. ஆதித்த கரிகாலன் காஞ்சியில இருக்காரு, அருள்மொழிவர்மன் இறந்துட்டாரு. இப்போ தஞ்சை அரியணைய கைப்பத்த இதைவிட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. சதிக்காரங்க அவங்க வேலைய கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இளவரசி குந்தவை என்ன செய்ய போறாங்க, தன்னோட அறிவால இந்த சூழ்ச்சியை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு பாப்போம். சொன்னேன்ல, குந்தவை சாதாரண இளவரசி இல்ல, அவங்க ஒரு ராஜதந்திரி. இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல வந்தியத்தேவன் கொண்டு வந்த செய்தி அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ தன்னோட எதிரிகளை அவங்களோட ஆட்டத்திலேயே ஜெயிக்க அவங்க தயாராயிட்டாங்க. குந்தவைய சந்திக்கும்போது வந்தியத்தேவன் சொல்ற வார்த்தைகள் இது. அவனோட தன்னம்பிக்கையும் இளவரசி மேல அவன் வச்சிருக்கிற விசுவாசமும் இதுல நல்லாவே தெரியுது. இதுக்கு குந்தவை சொன்ன பதில் சும்மா வார்த்தைகள் இல்லாது, அது ஒரு ராஜதந்திர வலை. நம்பிக்கையையும் ஒரு சின்ன பாசத்தையும் காட்டி வந்தியத்தேவனை மொத்தமா தம் பக்கம் கட்டி போட்டுட்டாங்க. இனிமேல் வந்தியத்தேவன் அவங்களுடைய விசுவாசமான வீரன்.
இதுதான் குந்தவையோட மாஸ்டர் பிளான். 2 சகோதரர்களையும் ஒன்னு சேர்க்கிறது. அருள்மொழிவர்மனை பத்திரமா வச்சுக்கிட்டு ஆதித்த கரிகாலனை தஞ்சைக்கு கூட்டிட்டு வந்தா சதிகாரர்களோட திட்டத்தை மொத்தமா உடைச்சிடலாம். இந்த பெரிய பொறுப்பு இப்போ வந்தியத்தேவன் கையில. அவனால இதை செஞ்சு முடிக்க முடியுமா? இப்போ நாம கதையோட உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வரப்போற ஒரு பெரிய புயலுக்கான ஒரு அபாய அறிவிப்பு மாதிரி. இந்த கதையோட தலைப்பே ஒரு தீர்க்க தரிசனம்தான். கொலைவாள், அது யாருடையது? அது ஏன் இப்போ திடீர்னு வெளிப்படுது? இது ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலோட கதையா, இல்ல ஒரு சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சியோட தொடக்கமா? சகோதரர்கள் ஒன்னு சேருவாங்களா? சதிகாரர்களோட திட்டம் ஜெயிக்குமா? அந்த கொலவாள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதில்ல தான் சோழ சாம்ராஜ்யத்தோட முழு எதிர்காலமும் அடங்கியிருக்கு.